அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனி இரவு வணக்கம். குளோபல் மார்க்கெட் மொத்தமாக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. அது சம்மந்தமான தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாங்கள் தான் அடித்தோம். ஒஃபீஷியலாக வந்து, அதாவது பப்ளிக்காகவே வந்து ஐஆர்ஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் தான் அடித்தோம். லிபியாவில் எண்ணெய் கிணறுக்கு அடித்தது நாங்கள் தான். அதை பப்ளிக்காக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கப்பல்கள் ஏதாவது உள்ள நுழைந்தால் அந்த கப்பல்களுக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுப்போம். எங்களுடைய முயற்சிகளுக்கு ஏதாவது தீங்கு விளைவித்தால் நிச்சயமாக அதற்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை முன்னெடுப்போம் அப்படின்ற மாதிரி ஐஆர்ஜிசி டைரக்டாகவே எச்சரிச்சிருக்கிறாங்க தற்போதைய சூழலில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கப்பல்கள் மீதான தாக்குதல், இந்த வீடியோ வந்து நான் நினைக்கிறேன் போட முடியாது. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு காட்ட போகிற காட்சி இதை பாருங்கள். ஹொர்மஸோடைய கடலில், பிரைட்னஸை குறைச்சிக்கிறேன், ஹொர்மஸோடைய கடலில் தற்போதைய நிலைமை, கடல் எல்லையில் அவ்வளவும் ஆயில், அவ்வளவும் கேர்ட் ஆயில், அதாவது அந்த மசகு எண்ணெய், ஃபுல்லாகவே மசகு எண்ணெய். இது கடல், கடையோட அலைக்கு அப்படியோ கரை ஒதுங்கிட்டே இருக்குது, ஃபுல்லாகவே மசகு எண்ணெய். ஈரானில் இருக்கிற ஆயில் பத்தாதுன்னு இவனுங்க வேறு கப்பலில் அடித்து கரைக்கு ஆயில் எடுக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி லிபியாவுடைய ரிஃபைனரியில் நாங்கள் தான் தாக்கினோம் அப்படின்றத உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க ஐஆர்ஜிசி. அது சம்பந்தமான தகவல். The relevant regard its target in fuel tanks in Libya, believing that raising energy price will serve. அது ஆல்ரெடி நடந்துருச்சுப்பா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, the Kuwait economy resilience and stability in the face of various regional challenge of pressure. இதனுடைய முக்கியமான காரணம் என்னென்னா, இவங்களுடைய எண்ணெய் விற்பனை இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மஸில் சரியான முறைக்கு கப்பல்கள் போய் வராதால் பல மில்லியன் பேரல்கள் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி பல மில்லியன் பேரல்களுடைய வியாபாரம் ஸ்தம்பிதமாகி நிற்குது. எதிர்காலத்தில் என்ன மாதிரி சம்பளம் கொடுக்கறதுக்கும் கடைசியில் பிரச்சனை வருமோ தெரியலாம். அடுத்த தகவல், இந்த காட்சியை பாருங்கள். கப்பல் இந்த வருது பாருங்க, கப்பல் நிறுத்தி இருக்குது. சரியா, நிறுத்தி இருக்கக்கூடிய கப்பலில் அந்த படகு வந்து, அவங்களுடைய படகு வந்து எப்படி தாக்குது பாருங்க. அவ்வளவுதான். அந்த படகுலையே கேமரா போட்டு வச்சுருக்கானுங்க. அதையும் வந்து ரியலைஸ் பண்ணி அதை வீடியோவாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாருங்கள், போய் முட்டுதா, முட்டினதோட சரி, அது தூரமாக இருந்து வீடியோ கூட எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ரெவலண்ட் ரெக்கார்ட். எண்ணெய் கப்பல்கள் மீது இனி வரும் நாட்களில் இந்த மாதிரியான சூழல் உருவாகும் அப்படின்னு நேரடியாக வந்து எச்சரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் தெரிவித்தார், ஃபுல்லாகவே எங்கள் கண்ட்ரோல். ஆனால் இதை பார்த்தா உங்கள் கண்ட்ரோல்லையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி கப்பல்கள், இவனுங்களை நம்பி இவனுங்க சொல்கிற பேச்சை கேட்டுட்டு கடைசியில் உள்ளே போனாங்க. கடைசியில் கப்பலுக்கும் கப்பலில் இருக்கிறவங்களுக்கும் உத்தரவாதம் இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 100க்கு 100% எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்னா, ஆனால் தெரியலை என்னதான் நடக்க போகுதுன்னு. ஆனால் இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா, லிபியாவில் நடந்த ரிஃபைனரி அட்டாக், அதே மாதிரி கப்பல்கள் மீதான எச்சரிக்கை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தொடர்ந்தும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்துது. கப்பல்கள் எதுவுமே, கப்பல்கள் வரல, மேரிடைம்ஸ் நேவிகேஷனை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன்.
இந்த ஃப்ளைட் நேவிகேஷன் இருக்கு இல்லையா, ஃப்ளைட் எங்கே பறக்குது வருதுன்ற மாதிரி ரேடார் நேவிகேஷன் இருக்குது. மேரிடைம் நேவிகேஷன் வந்து கடல் கப்பல்களுடைய லைனுக்கு நேவிகேஷன் இருக்குது அந்த மேப். அது வந்து பேமெண்ட் பண்ணி தான் அந்த நேவிகேஷன் பார்க்க முடியும். அந்த அப்ளிகேஷனில் நான் செக் பண்ணும்போது அதை இப்போ ஒஃபிஷியலாக அந்த மீடியாக்களில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அலவுட் இல்லை. அதில் செக் பண்ணும்போதும் கப்பல் ரூட் எதுவுமே கப்பல் ஒன்றுமே போகிற வரதை காணலை. எல்லாமே நங்கூரமிட்டு தான் நிற்குது வெளியில், ஹார்மஸுக்கு வெளியில். என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் நிலைமை மீண்டும் மோசமாக மாறி இருக்குது. உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் தான் தாக்கினோம் அப்படின்றது. கப்பல்களை நினைச்சாலே கவலையாக இருக்குது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அதே மாதிரி தான் எக்கானமி மிகப்பெரிய அளவில் எண்ணெய் உற்பத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்திக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க ஷேர் மார்க்கெட் அண்ட் ஆயில் ட்ரேடிங். பார்க்கலாம், பிரார்த்தனை பண்ணுவோம். في منطقة شهدت خلال السنوات الماضية أزمات متلاحقة من تقلبات أسعار النفط إلى اضطرابات التجارة والملاحة وسلاسل الإمداد، برهنت الكويت على قدرة عالية في حماية اقتصادها والحفاظ على استقراره. هذه القدرة لم تأتي من النفط وحده، بل من سياسات طويلة المدى بدأت مبكرا بتنويع مصادر القوة الاقتصادية. فمنذ عام 1953 تستثمر الكويت فوائضها في الأسواق العالمية، واليوم تمتد استثمارات الهيئة العامة للاستثمار إلى القارة الأمريكية وأوروبا وآسيا والأسواق الناشئة، بما يوفر للكويت مصادر دخل واستقرار تتجاوز حدود الاقتصاد المحلي. وفي مواجهة اضطرابات المنطقة الأخيرة تتحرك الكويت ضمن منظومة خليجية أكثر تكاملا، فدول مجلس التعاون فعلت مسارات لوجستية بديلة، وعززت الربط البري والجوي، ورفعت جاهزية الموانئ والمنافذ، مع تسهيلات جمركية لضمان استمرار تدفق السلع، خصوصا الغذاء والدواء. كما اتخذت الكويت خطوات مباشرة لدعم استمرارية سلاسل الإمداد الغذائية، من بينها عدة قرارات وزارية خلال العام لدعم التكاليف الإضافية المرتبطة باستمرار السلع والمواد. وهكذا وبينما تختبر الأزمات اقتصادات المنطقة، تؤكد الكويت أن الاستثمار في المستقبل وتنويع مصادر القوة والتعاون الخليجي والاستعداد للأزمات هي أدوات صناعة الاستقرار وحماية الاقتصاد.